சரி, இந்த நாள்ல ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை சொல்லுகிறார் அப்படின்னு பாக்குறீங்களா? ரொம்ப முக்கியமான வார்த்தை கவனிங்க. சங்கீதம் 51:2 தேவரீர் என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வர என்னை சுத்திகரியும். புது வருஷத்துக்குள்ள செல்ல போகிறவங்கள ஆயத்தப்படுறீங்களா? எல்லாத்துக்கும் ஒரு ஆயத்தம் இருக்குல்ல. ஒரு எக்ஸாமுக்கு போனா ஒரு ஆயத்தம், இன்டர்வியூக்கு போனா ஒரு ஆயத்தம், ஒரு பிசினஸ் செய்ய போனா ஆயத்தம். புது வருஷத்துக்குள்ள செல்ல போறோம்னா நிறைய ஆயத்த ஜெபெல்லாம் நடக்கும் சபைகள்ல, ஊழியங்கள்ல. நாங்களும் அப்படி ஜெபிப்போம். 3 நாள் உபவாசம் பண்ணி ஆண்டோடைய பாத்துல உட்கார்ந்து ஆயத்த ஜெபெல்லாம் பண்ணுவோம். அப்ப அந்த ஆயத்தம் அவசியம் தானே. அந்த ஆயத்த ஜெபத்துல ரொம்ப முக்கியமானது, ஆண்டவருக்கு முன்னால நம்முடைய இருதயத்தை திறந்து என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வர என்னை சுத்திகரியும். ஆண்டவரே, என்னை முற்றிலும் கழுவுங்க, சுத்திகரிங்க. அப்படின்னா என் இருதயத்தை சுத்திகரிங்க, என் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துங்க என்பதாக அர்த்தம். ஆண்டவரே, என் அக்கிரமம் நீங்க என்னை கழுவுங்க, பாவம் வர முற்றிலும் என்னை கழுவி சுத்தம் பண்ணுங்கன்னு கேட்கணும். ஜெபிக்கிறீங்களா? அப்படி ஒரு நிமிடம் இதயத்துல கை வைத்து, இயேசுவே, என்னை பாவமர கழுவி உங்களோட ரத்தத்தினால சுத்திகரிங்க. ஆண்டவரே, எனக்கு முழு பரிசுத்த வேணும். இந்த வருஷத்துல நான் செய்த தவறுகள், குறைகள், பாவங்களை புது வருஷத்துல நான் செய்யக்கூடாது. இந்த வருஷத்தோட இந்த பழைய பாவெல்லாம் ஒளிந்து போகட்டும். என்னை பரிசுத்தப்படுத்தி ஒரு புது இருதயத்தோட, பரிசுத்த இருதயத்தோட புது வருஷத்துக்குள்ள பிரவேசிக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.